என் கையில இருக்கிற இந்த புத்தகம் ஓநாய் குல சின்னம். கிட்டத்தட்ட 700 பேஜஸ் உடைய இந்த புத்தகத்தை கண்டிப்பா நான் வாசிச்சே ஆகணும், அதுவும் 30 வயசுக்குள்ள வாசிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமா ஒருத்தர் இருந்திருக்காரு, இயக்குனர் வெற்றிமாறன். நிறைய இடங்கள்ல இந்த புத்தகத்தை பத்தி, ரூட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தையும் பத்தி அவர் அதிகமா பேசி நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் 424வது பேஜ்ல இருக்கேன், கிட்டத்தட்ட முடிக்க போறேன், சீக்கிரமாவே முடிச்சிருவேன். ஆனா இந்த புத்தகத்தை ஆரம்பிச்ச முதல் பக்கத்திலிருந்து இப்போ 424வது பக்கம் வரைக்கும் அத்தனை ஹைலைட்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளோ அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பேஜ்லயும் ஓநாய்கள் பற்றியும் இயற்கை பத்தியும் ஆச்சரியப்படத்தக்க அத்தனை விஷயங்கள் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பாதியை கைப்பற்றின மாவீரன் ஜெங்கிஸ்கான் பற்றி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மங்கோலிய நாட்டை சேர்ந்தவர். ஒரு சின்னஞ்சிறு நாட்டை சேர்ந்த, ஒரு நாடோடி இனத்தை சேர்ந்த ஜெங்கிஸ்கான் இந்த உலகத்துல பாதி எப்படி கைப்பற்றினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒண்ணுதான். ஆனா அதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் இந்த புத்தகம் முழுக்க விவரிக்கப்பட்டுட்டு வருது. மங்கோலியன் வார்ஃபேர் பொறுத்த வரைக்கும் உல்ஃப் பேக் பிஹேவியர் அதிகமா இருக்குமா. அதாவது அந்த மங்கோலிய நாட்டு போர் வீரர்கள் ஓநாய்கள் மாதிரியே நடந்துப்பாங்களாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய இறைக்காக நாள் கணக்குல ஒரே இடத்துல அப்படியே பதுங்கி இருக்கிறது. சப்போஸ் வேட்டையாடுறப்போ கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னா, அந்த கால்னால நடக்க முடியல, ஓடுறதுக்கு தடையாக இருக்கு அப்படின்னா அந்த காலை வாயால கடிச்சு துப்பிட்டு அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி போறது அப்படிங்கிற மாதிரியான பிஹேவியர்ஸ் ஓநாய்கள்கிட்ட அதிகமா இருக்கு. இதே மாதிரியான பிஹேவியர்ஸ் தான் மங்கோலிய போர் வீரர்களும் செஞ்சிருக்காங்க. இந்த புத்தகத்துல ஒரு விஷயம் மெயினா அடிக்கோடிட்டு காட்டணும் அப்படின்னா, ஓநாய்கள் தான் இந்த உலகத்தோட மிகச்சிறந்த போர் வீரர்கள் அப்படிங்கிற ஒரு வரியும் வருது. உங்களுக்காக இந்த புத்தகத்துல இருந்து ஒரு கொஞ்சம் மட்டும் வாசிச்சு காட்டுறேன். ஜென் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவருடைய பார்வையில இந்த பெரும்பாலான பகுதிகள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜென் தன்னுடைய சிந்தனையை தொடர்ந்து வெளிப்படுத்தினான். உலக வரலாற்றில் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை மேற்கொண்ட கீழை மக்கள் நாடோடிகள் மட்டுமே. மேற்கின் அஸ்திவாரங்களை ஹன் மக்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள் என்ற 3 இனத்தவர்களே உண்மையில் ஆட்டம் காண செய்தவர்கள். பழைய ரோமாபுரியை கட்டியமைத்தவர்கள் ஓநாயால் வளர்க்கப்பட்ட 2 சகோதரர்களே. இன்றும் கூட அந்நகரத்தின் சின்னத்தில் ஓநாய் மற்றும் அதனுடைய 2 ஓநாய் குழந்தைகளின் படிமங்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியமானது. ஓநாய்கள் மட்டும் இருந்திருக்காவிட்டால் உலக வரலாறு வேறு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க, ஜெங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வீரன் இல்லை அப்படின்னா இந்த உலகம் வேறு மாதிரியாக இயங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி ஜெங்கிஸ்கானுக்கு போர் தந்திரங்கள் கற்றுக் கொடுத்தவை ஓநாய்கள் தான். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்கணும். இல்லைன்னா இந்த புத்தகத்தை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா